ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரீடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். விர்பேக்கோட பிராண்டோட இது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதே விர்பேக் கம்பெனியோடையது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டானிக் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டானிக் வந்துட்டு அதை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டான் எஸ் அப்படின்ற ஒரு டானிக். இந்த டானிக் நீங்கள் கொடுக்குறது மூலிமா ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும். அது எப்படி வெயிட் கெயின் ஆகும் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டானிக் என்ன பண்ணுதுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம வந்து இதை எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுபவபூர்வமாக நாம் யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட் வந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கும் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சஜஷன் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விர்பேக்கோடைய அது புரோட்டான் எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ எல்லா தீவன வகைகளையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ தீவனங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்களில் நீங்கள் இப்போ நீங்கள் கலப்பு தீவனமாக இருக்கட்டும், இல்லை பசுந்தீவனமாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஃபுட்டாக இருக்கும், நீங்கள் எந்த வகை கேட்டகரி ஃபுட்டு நீங்கள் ஆடுகளுக்கு கொடுத்தாலுமே அந்த கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் விட்டமின்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணும் பார்த்தீங்களா. அப்சர்வ் பண்ணுறதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுது. ப்ளஸ் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இந்த புரோட்டான் எஸ் வந்துட்டு உதவி பண்ணுது. நான் சொல்கிறது புரியணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே குயிக்காகவே ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த புரோட்டான் எஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 6 நம்ம ஒரு 6 மாதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா பாசிட்டிவான ரிசல்ட்டாகவே கொடுக்குது. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml ஒரு ஆட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். ஓகேங்களா. இது டானிக் மாதிரி தான். ஒரு 10 ml டெய்லியும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா 20 நாளில் வெயிட் கெயின் ஆகிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் லோடிங் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடு நல்லாவே ஈஸியாக இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். ஓகேங்களா. லோடிங்கில் இருக்கணும், நல்லா ஆடு நல்லா தீவனங்கள் நிறைய கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ப்ளஸ் இந்த புரோட்டான் எஸோட டானிக் நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml ஒரு ஆடுகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இது வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே கொடுக்குது. ஸோ இது வந்து அனுபவபூர்வமாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஆடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதேமாதிரியே கொடுக்கலாம். ஓகேங்களா. இது சின்ன ஆடுகளுக்கு ஒரு 10 ml நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 month ஆடு, அதாவது ஒரு அடல்ட் ஆடுக்கெலாம் ஒரு 10 ml அந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா. அதுப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது பெரிய ஆடுகள்லாம் கொடுக்க வேண்டாம். கெடா ஆடுகளுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். பெரிய ஆடுகளுக்கு வந்து 10 ml கொடுத்தா போதும். கெடா ஆடுகளுக்கு நல்லா பெரிய கெடாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கணும். ஒரு 15 ml நீங்கள் கொடுக்கலாம்.